எங்கே பார்த்தாலும் ஊழல், எங்கே பார்த்தாலும் லஞ்சம், எங்கே பார்த்தாலும் தீமை, எங்கே பார்த்தாலும் அக்கிரமம் நடக்கிற ஒரு சமுதாயத்தில் வாழுகிறான். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில், கேடுகட்ட ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டு ஒரு சிறந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணி ஒரு பெரிய மிகுந்த ஆஸ்தி உள்ள பணக்கார சீமானாக அவன் திகழ்கிறான். ஏன் அதை சொல்கிறேன்னா, நிறைய பேர் என்ன முடிவுக்கு வந்துட்டாங்க, கிறிஸ்தவர்கள் மேலேயே வர முடியாது, கிறிஸ்தவர்கள் பெரிய விதத்தில் பொருளாதாரத்தில் வளரவே முடியாது. கிறிஸ்தவர்கள் மத்தியில் பொதுவாக பேசப்படுற ஒரு காரியம். நான் சின்ன வயசுலேருந்து இதில் இருக்கிறதுனால சொல்கிறேன். என்ன சொல்லுவாங்க, நம்ம கிறிஸ்தவங்க நம்ம இந்த சமுதாயத்தில் முன்னேறவே முடியாது. யார் முன்னேறுவான்னா கெட்டவனுக்கு தாங்க காலம், அவன் தான் முன்னேறுவான். ஆமாம், நீங்கள் ஆசீர்வச்சிட்டே இருந்தீங்கன்னா அவனை, உங்களுடைய வார்த்தையின்படி தான் அவனுக்கு ஆகிட்டே இருக்குது. கெட்டவன் தான் முன்னேறுவான், நல்லவனுக்கு காலமே இல்லை, நல்லவனுக்கு இடமே இல்லை, நல்லவன் உருப்படவே முடியாது. உங்களை தானே சொல்கிறீங்க நல்லவன் நல்லவன் போது, நீங்களே டெய்லி நல்லவன் உருப்பட முடியாதுன்னு சொல்லும்போது எப்படி நீங்கள் உருப்பட முடியும் சொல்லுங்கள். நம்ம உருப்படணும்னா முதல்ல பேச்சை மாற்றணும். நான் கடவுளுடைய பிள்ளை, கடவுளுடைய கிருபை எனக்கு இருக்குது, கடவுளுடைய தயவு எனக்கு இருக்குது, கடவுள் எனக்கு முன்னால் செல்லுகிறார், எனக்கு வாசலை திறக்கிறார், எனக்கு தயவை உண்டு பண்ணி தர்றாரு, எனக்கு காரியங்களை சாத்தியமாக்குறாரு. முடியாத காரியம் கூட எனக்கு முடியும், ஏன்னா கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், எனக்காக பேக்ரவுண்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறார், அவர் சாத்தியமாக்குறார். நம்பி பாருங்க. கஷ்டமான உலகத்தில், கடினமான உலகத்தில், போட்டிகள் நிறைந்த உலகத்தில், உங்களை கீழே தள்ளி போட்டு ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு நினைக்கிற உலகத்தில் நீங்கள் டாப்புக்கு வருவீங்க. சிலர் எதையுமே நம்புறது கிடையாது பாருங்க. எனக்கு என்னங்க நையா நடக்கல பிரதர், அதான் சொல்லிட்டே இருக்கீங்களே டெய்லி. கிறிஸ்தவன் உருப்படவே முடியாது, மேலே வரவே முடியாது, அவன் பெரிய அளவில் வரவே முடியாதாக்கும், அவனுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கவே கிடைக்காதாக்கும். தானியலுக்கு எப்படி ப்ரொமோஷன் கிடைச்சது? சாதராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு எப்படி ப்ரொமோஷன் கிடைச்சது? யோசேப்புக்கு எப்படி ப்ரொமோஷன் கிடைச்சது? நெகேமியா எப்படி கவர்னர் ஆனா எருசலேமுக்கு? ஹலோ, அந்நிய ராஜா எல்லாம் அப்பாயின்ட் பண்ணியிருக்கான். அவனை அடிமையாக இருக்க வேண்டியவன கவர்னர் ஆக்கி இருக்கிறான். எப்படி ஆனா? கடவுள் ராஜாக்களுடைய உள்ளங்களை கூட திருப்புகிறவர். அதனால நம்ப வேணும், விசுவாசிக்க வேணும், எதிர்நீச்சல் போட வேணும். பாருங்க, வாழ்க்கைங்கிறது லேசான ஒரு காரியம் இல்லை. கர்த்தர் என் கூட இருக்கிறார், காரியங்களை வாய்க்க பண்ணுவார், என்னுடைய போராட்டங்கள் மத்தியில் நான் வெற்றி பெறுவேன். இது லேசு கிடையாது, எனக்கு தெரியும். கீழே பிடிச்சி இழுக்கிறதுக்கு 1000 பேர் இழுக்கிறாங்க, ஆனால் அதை காட்டிலும் மேலே தூக்குற அந்த ஒருவர் அத்தனை கீழே இருக்கிற சக்திகளை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். அவர் மேலே தூக்குவார் நிச்சயமா. நான் நம்புகிறேன். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் நம்பிட்டு இருக்கிறேன். 1000 பேர் கீழே பிடிச்சி இழுத்தாலும் மேலே தூக்குற அந்த ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, அவர் எல்லா மெஜாரிட்டி காலத்திலும் பெரிய மெஜாரிட்டி. அவர் என் பக்கத்தில் இருக்கிறார், என் சைடில் அவர் இருக்கிறார், உங்கள் சைடில் அவர் இருக்கிறார். அப்போ அவ்வளவு கரப்ட் சமுதாயத்தில் அவ்வளோ பெரிய பதவிக்கு வர்றான் அவன்.